ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கிளாஸ் 25ல லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட்டு புல் பண்ணி எடுத்துட்டு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு லாங் செயின் ஃபார்வர்டாக போட போகிறோம். லாங் செயின் ஒரு லாக் செயின், அகெயின் அப்படியே பேக்வர்டாக போய் ஒரு லாங் செயின் ஒரு லாக் செயின். இதுதான் வந்து இதோட கான்செப்ட்டு. லாக் செயின் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போடக்கூடாது, அதுக்கு நம்ம பக்கத்துலேயே போடணும், சைட்லேயே போடணும். லாக் செயின் ரெண்டு சைடுமே இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கேப் இல்லாமல் பக்கத்தில் ஸ்லாண்டிங் வேஸாக நம்ம போட போகிறோம். சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்டர்டாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ஃபார்வர்ட் செயின் லாக் செயின், பேக்வர்ட் செயின் லாக் செயின், இதுதான் இதோட கான்செப்ட்டு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இது வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும் கான்செப்ட். பட் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த கேப் இல்லாமல் அந்த லாக் செயின் வந்து நம்ம கரெக்டாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம லாக் செயின் வந்து மேலே கீழே இந்த மாதிரி மாற்றி போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. நான் எங்கே லாங் செயின் போடுறேனோ அதுக்கு பக்கத்துலேயே லாக் செயின். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த லாக் செயின் வந்து கொஞ்சம் பார்டருக்கு வெளியில் தான் இருக்கும், ரொம்ப வெளியில் இருக்கக்கூடாது, அந்த அந்த பார்டர் லைனில் இருக்கணும். லீஃப் ஃபில்லிங்கில் 4 மெத்தட் இருக்குது. இதில் வந்து இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ நம்ம இந்த 4 மெத்தடுமே லேர்ன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எந்த டிசைனுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். கேப் இல்லாமல் இந்த ஸ்டிச்சஸ் கவர் பண்ணிட்டோன்னா ஒர்க் நீட்டாக இருக்கும். நம்ம பேசிக் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம் ஆரியில். இனிமேல் நம்ம லேர்ன் பண்ணுறதெல்லாம் அட்வான்ஸ் லெவல் தான். லீஃப் ஃபில்லிங், எம்போஸ் ஃபில்லிங், ஃப்ளாட் ஃபில்லிங், பானி ஃபில்லிங், இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் தான் இனிமேல் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்கமிங் கிளாஸஸில் நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்காது, அதனால் நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ அந்த ஷார்ப் ஷேப் வரதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற பீட்ஸ் எல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம பீட்ஸ்க்கு கொடுக்குற ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பீட்ஸ் வந்து ஒழுங்காக ஷேப்பாக ஸ்டிச் பண்ணலைன்னா அதோட லுக்கே நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ கர்வ்லலாம் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு வி ஷேப் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் நீட் லுக் கொடுக்கும். பீட்ஸ்க்கு நான் எப்பவும் போல் சிவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். சேம் பீட்ஸ்க்கு நான் உடல் நீடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க் முடியும் சீக்கிரமாக. இப்போ நான் இந்த மாதிரி வி ஷேப் வர்றதுக்கு நான் ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒரு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட லூப்பை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா ஸ்டிச்சு, அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். அண்ட் லாக் ஸ்டிச் வந்து அந்த பக்கம் போடுறேன். நாளைக்கு இன்னொரு லீஃப் ஃபில்லிங் மெத்தடில் பார்க்கலாம். பாய்.